போயும் சுமன் கில்லுக்கு ஏன் இவ்ளோ சான்ஸ் குடுக்குறீங்க? யஷஸ்விக்கு ஓப்பனிங் சான்ஸ் குடுங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் குமுறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரப்ப தடுமாற்றமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின சுமன் கில் இப்போ T20 தொடர்லயும் தொடர்ந்து சொதப்பிட்டு வராரு. இதனால அவரோட இடத்து மேல பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில விமர்சனம் எழுந்துட்டு வருது. ஏன்னா டெஸ்ட் அணியோட கேப்டனா சுமன் கில் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்தியாவோட ஸ்டார் பிளேயரா மாத்த BCCI முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அதனால சுமன் கில்ல ஓப்பனிங் சான்ஸ் கொடுக்கறது, வைஸ் கேப்டன் என்ன அப்படின்னு பல ஆப்ஷன் அவரு கொடுத்துட்டு வராங்க. சுமன் கில்ல ஓப்பனிங்ல இருந்து தூக்குங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் குமுறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில கடந்த ஒரு வருஷமா T20 போட்டியில விளையாடாம இருந்த அவரை T20 டீம்ல சேர்த்தது மட்டும் இல்லாம ஓப்பனிங் இடத்தையும் அவருக்கு வழங்கியிருக்காங்க இந்தியன் டீம். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா T20 போட்டியிலும் விளையாடிட்டு வராரு. அதன் காரணமா சஞ்சு சாம்சன் அவரோட ஓப்பனிங் இடத்தை இழந்தது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா விளையாடிட்டு வந்தாரு. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற 3வது T20 போட்டியில அவருக்கு அந்த இடமும் பறிக்கப்பட்டு சஞ்சு சாம்சனுக்கு பதிலா ஜிதேஷ் சர்மா அணிக்குள்ள கொண்டு வரப்பட்டார். இந்த நிலையில 3வது T20 போட்டியில சுமன் கில் 12 பால் ஆடி 15 ரன் மட்டுமே எடுத்தாரு. அவரோட பேட்டிங் மீதான விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியில அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது குறித்து ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 3 போட்டியில விளையாடி 57 ரன் மட்டுமே எடுத்து தடுமாறிட்டு ஒரு சுமன் கில்லுக்கு பதிலா யஷஸ்வி ஜெய்ஸ்வாலை T20ல எடுத்துட்டு வரலாம். ஏன்னா டெஸ்ட் போட்டியில அவருக்குன்னு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நிரந்தரமான இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு யஷஸ்வி. T20 போட்டியிலும் அதிரடியா விளையாடக்கூடிய, அதனால அவரை T20 டீமுக்கு கொண்டு வரணும். T20 போட்டி 160க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடிட்டு வரும். எல்லா போட்டியிலுமே ரன் குவிக்கக்கூடிய வீரரா இருந்துட்டு வராரு. அதோட துவக்க ஓவர்கள அபிஷேக் சர்மாவோட சேர்ந்து அதிரடியான துவக்கத்தை அளிக்கும் பட்சத்துல இந்திய அணிக்கு நல்லது. அதனால சுமன் கில்ல துணை கேப்டன்ல இருந்து நீக்கிறது மட்டும் இல்லாம அவரை T20 அணியிலிருந்தும் வெளியேற்றணும். அவருக்கு பதிலா யஷஸ்வி ஜெய்ஸ்வாலை கொண்டு வரணும் அப்படின்னு ரசிகர்கள் அவங்களோட குமரர்களை சமூக வலைதளங்கள் மூலமா முன் வச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.